கேரளா கன்னட சினிமாக்களை கொண்டாடுற பலரும் தமிழ் சினிமாவில் இப்படிலாம் ஒரு படம் வரும்போது என்னப்பா சாதாரண படம் தானப்பா அப்படின்னு ஈஸியாக கலாச்சிட்டு போகும்போதெல்லாம் நெத்தி அடிச்ச மாதிரி ஒரு படம் வருங்க. ஆமாண்டா இதுதான்டா படம் அப்படின்னு. அப்படி ஒரு படம் தாங்க இந்த காந்தி கண்ணாடி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த காந்தி கண்ணாடி இந்த ₹1 வச்சு நான் தெளிவாக சொல்லுவேங்க. எஸ், இந்த ₹1 போதுங்க இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு உங்களுக்கு சொல்றது. எஸ், நாம பார்க்க போற படம் கேபிஐ பாலா, நமிதா, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா அப்படி பலரோட நடிப்புல, விவேக் மெர்வின் இசையில, சிவனந்தீஸ்வரன் எடிட்டிங்ல, பாலாஜி கே ராஜா சினிமாட்டோகிராஃபில, ஆதி மூலம் ப்ரொடக்ஷன்ல, சக்தி சினிமாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல, ஷெரீஃப் ரணம் படத்தோட இயக்குனருக்கு இது 2வது படம். ஷெரீஃப் இயக்கத்தில் விழுந்திருக்க காந்தி கண்ணாடி. வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. காந்தி கண்ணாடி படத்தோட கதை என்ன? வழக்கம் போல சொல்ல போறது கிடையாது. ஆனா எனக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி. அதாவது வழக்கமா படத்துக்கு போயிட்டு வந்து ரிவ்யூ போடுறது ஒண்ணு, இல்ல பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி ட்ரெய்லர் வச்சு அந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு பிரேக் அவுட் பண்றது ஒண்ணு. ஏன்னா படத்துக்கு போற பிளானே இல்லாம சரி போனா போன்ற பிளான்ல இருக்கும்போது படத்தோட கதையை படத்துக்கு காலையில எனக்கே தெரியும் ரிவ்யூ போட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களால மட்டும் இல்லை என்னாலே நம்ப முடியல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உண்மையான காதல் அப்படின்னு சொன்னாலே இந்த பசங்க கிரிஞ்சுன்றானுங்க. ஏன்னா ரைட்டு லெஃப்டி பெஸ்டி கிரஸ்டி கண்ட கருமாந்திரத்துக்கு பேர் வச்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரியுறானுங்க. ஆவுன பிரேக்கப்பு பேச்சப்பு டையப்பு ஒட்டப்புன்னு கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த நம்மள மாதிரி ஆட்களோட உண்மையான காதலன் காதலி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னே தெரிலங்க. எஸ், இதைத்தான் நான் அன்னைக்கு காலையிலேயே உண்மையான காதலாம் என்ன அப்படின்னு எங்க கல்யாண நாளுக்கு ஒரு உண்மையான காதலை பத்தி நான் விளக்கம் கொடுத்து பேசியிருப்பேன். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் படமாவே வரும். கிட்டத்தட்ட நான் பேசின அந்த 6 நிமிஷத்துல உள்ள 3 நிமிஷம் படத்துக்கு டைலாக்காவே வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் அந்த இன்ப அதிர்ச்சியில நம்மளை கடைசி கிளைமேக்ஸ்ல அப்படி இறுக்கி கட்டி போட்டு உட்கார வச்ச விதம் இருக்குல்ல, அதுதாங்க இந்த படத்தோட ஸ்பெஷல். எஸ், கிட்டத்தட்ட உங்களை வந்து என்ன சொல்றது, கடமைக்கு ஒரு படம் எடுக்காம கேபி பாலாவோட எவ்வளவோ படங்கள் இருக்கு. சும்மா குணச்சித்திரமா என்ன சொல்ற பள்ளி மாதிரி இருப்பான் ஆளு, கர்ணகரன் இருப்பான், பங்கிற மாதிரி முடி வச்சிருப்பான், காமெடி தானப்பாங்க அப்படின்னு எவ்வளவோ கலாச்சிருக்கலாம். ஏன்னா கேபி பாலாலாம் ஆன்டி இண்டியன் நடிச்சிருப்பாப்ல மனுஷன். ஏன்னா அது மொக்க படம், ஒரு சின்ன பந்தல் சுருட்டுற வேலை அப்படின்னாலுமே மனசு இல்லாம என்ன சொல்றது ஒரு வெளிப்படையான மனசோட நடிச்சிருப்பாப்ல மனுஷன். என்னைக்குமா அந்த மனுஷன் போய் தப்பு தப்பா பேசுறாங்க, கருவு பணத்தை பூரா வெள்ளையாக்குறான் அது இதுன்னு. ரொம்ப சிம்பிள். பிரச்சனை நான் தான் கணக்கு காட்ட போறது அவன் தான். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை கலெக்ட் பண்ணி 5500 ஒரு அத்லட் பொண்ணுக்கு ஷூ வாங்கி கொடுத்துருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஷூ. அதுக்கான அந்த 17 பேர் தான். அப்போ என்னைய நம்பியே கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவன் கலக்க போவது யாரில் சாம்பியனா அவ்வளோ ஸ்டேஜ் ஏறி அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவ்வளோ இடத்துல போயிருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர் கேட்டால் உடனே கொடுத்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவன் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி தாங்க. இதையும் தாண்டி பின்னாடி பேசுகிற வாய்ப்பு பேசிக்கிட்டே தான் இருக்கும். நாம் முன்னாடி செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ பாலாவோட நல்ல மனசுக்கு இந்த படம் அமைஞ்சதுன்றது வந்து கடவுள் செயல்லாம் சொல்லுவேன். அந்த சேனம் அது எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு, ரிவ்யூ கிடைச்சிச்சு அப்படின்றதும் கடவுள் செயல் சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. அந்த 2 டிக்கெட் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தேன். தேட்டர் போறாக்கவே லாக் பண்ணி 10 நிமிஷம் பண்ணி போயிருந்தோம். சீரியஸ்லி நாங்கள் அந்த படம் 2வது செகண்ட் பார்ட்ல அழுகாத சீன் கிடையாது. அப்படியே இறுக்கி போட்டு அழுக வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ₹1 எப்படி காந்தி கண்ணாடியோ எனக்கு இந்த ₹1. ஆக்சுவலாக என்னோட அப்பா வந்து முடியாமல் இருந்தாங்க, ரொம்ப முடியாமல். நான் வந்து பக்கத்துல இருந்தேன். ஸோ அவர் வந்து நீ வேலையை மட்டும் பாரு, உனக்கு வேலை தான் முக்கியம், உன்னோட திறமை எங்கேயும் விட்டுறாது அப்படின்ட்டு சொல்லிட்டாப்புல. அப்போ போகும்போது உனக்கு என்ன வேணுப்பான்னு சொல்லிட்டு நான் கையில் ₹500 கொடுத்தேன். ₹500 கொடுக்கும்போது இது உன் செலவு வச்சுக்கடா, எனக்கு ₹1 கொடுனாரு. அந்த ₹1 தான் இது. அடுத்த ஒரு 10 நாள்லயே அவர் இறந்துட்டாரு. அப்போ அதாவது இறக்குற அந்த தருணத்தை கூட அவர் மூச்சு நிற்காம இருக்கும்போது கூட எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது நான் அப்பா அப்பா அப்பான்னு கதறினேன். அப்போ கதறும் போது கரெக்டாக அந்த 1 செகண்ட் என் குரல் கேட்ட அடுத்த செகண்டு அவரோட மூச்சு நின்னதா சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு 6 நாள் அங்கே தான் இருந்தேன். அப்போ 6வது நாள் வந்து நான் கேட்டிருந்தேன். அப்பா வந்து என்கிட்ட ஒரு ₹1 வாங்கியிருந்தார், எங்கே தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுதான் நான் அது கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் கடைசி 5 நாளாக அவர் கையை இறுக்கி வச்சுக்கிட்டு மூடியே வச்சுருந்தாரு, திறக்கவே இல்லை அப்படின்னு. கடைசியாக அவர் இறந்த பிறகு அந்த கை விரிஞ்சு இந்த ₹1 கீழே உருண்டு ஓடிச்சு அப்படின்னு எடுத்து வச்சாங்களாம். அந்த ₹1 தான் இது.
அந்த மாதிரி தான் காந்தி கண்ணாடியும். நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல, இந்த படம் நல்லா இல்லை, மொக்க கிரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் என்ன வேணால் பண்ணுங்க. நான் அப்போ கூட என் காலில் இதை கலட்டி உங்களை தான் அடிப்பேன். உங்கள்கிட்ட மனிதன் செத்து போயிருச்சு, காதல் செத்து போயிருச்சு, அன்பு செத்து போயிருச்சு அப்படின்னு பொய்யால. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் நம்ம மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம், சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆயிருக்கோம். இது அவர் வரைஞ்ச படம். கிட்டத்தட்ட அவர் ஜிஹெச் இருந்த போது அவருக்கு நான் பேப்பர் வாங்கி கொடுத்து, நோட்டு வாங்கி கொடுத்து, பேனா வாங்கி கொடுத்து வரைய சொன்ன படம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன், ஒரு கையில் ஃபோன், அது கையில் பணம். இன்னைக்கு தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம், வியூஸ் போடுறோம், லைக்ஸ் போடுறோம். என்னை வந்து அடிக்கடி கேட்பாங்க, இவ்வளோ வருஷமா வீடியோ போடுறேன், உனக்கு காசே வராமையா இருக்குன்னு. எஸ், காசு வரலாம். ஏன்னா அன்னைக்கு எனக்கு அவர் சொன்னது, உன் ஆடியன்ஸ்க்காக நீ உழைக்க ஆரம்பி, உன் ஆடியன்ஸ்க்காக வீடியோ போடு, உன்னை சுற்றி ஒரு கூட்டம் உருவாகணும், அன்பால ஒரு கூட்டம் உருவாகணும், திறமையால ஒரு கூட்டம் உருவாகணும், அந்த கூட்டம் உன்னை எந்த நிலைமையிலையும் கை விடவே விடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லாட்டி அவுத்து போட்டு ஆடுற எவ்வளோ பிட்டு வீடியோ கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி 1 நிமிஷம் வீடியோ போட்டுருந்து 1 கோடி வியூ வாங்குறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது, டப்புன்னு ஏறும். ஏன்னா என்னைக்குமே புள்ளி வைக்கடா அப்படின்னு சொன்னால் தேடி பிடிச்சி புள்ளி வைக்கிற கூட்டத்தில் தான் நம்மளும் இருக்கோம். ஆனால் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதா இருக்குது. படத்தோட ஹீரோயின் நமிதா வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கணும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படம் பாலாவோட படமா அப்படின்னா இல்லவே இல்லை. பாலாஜி சக்திவேல் சாரோட படமும் அர்ச்சனா மேடமோட படம் தான். 2 பேரும் அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காங்கல்ல, அதுதாங்க இந்த படம். காந்தி மகானா அவர் வாழ்ந்திருக்காப்புல, வெள்ளந்தியா வாழ்ந்திருக்காப்புல. சீரியஸ்லி என்னால் பல இடங்கள்ல வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது பணமா பாசமானா பாசமானு செலக்ட் பண்ணும்போது எனக்கு முட்டாள்னு சொன்ன பல பேருக்கு இந்த படத்தை போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் இப்பயாவது நீ திருந்துங்கன்னு தான் சொல்லுவேன். இத்தனைக்கும் எந்த பிளான் இல்லாமல் படத்தோட இன்டர்வல் இப்படி தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்டர்வல் இது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஆரம்பத்துக்கு முன்னாடி யோ போய் தொலைஞ்சிடாதையா யோ யோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதுவே நடக்குது. ஆனால் அது வந்து காட்டின விதம் இருக்குல்ல, அதுதாங்க இந்த படம். சீரியஸ்லி அதுவும் வானம்னு அதே டோன்ல யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ் வரும்போது அந்த கிளைமேக்ஸ்க்கு ஒரு உயிர் கொடுக்குறாப்புல பாருங்க. இறந்து போன ஆளும் அந்த இடத்துல எந்திரிச்சு உட்காந்து அந்த பாட்டை ரசிச்சுட்டு தான் போவான்னு அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு டோனு. கிளைமேக்ஸ் வந்து என்னால் இன்னும் வெளியே வர முடியல. நான் அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம் தான், பணத்தை விட மனுஷங்க தான் அதிக பெருசு, மனுஷங்க தான் பெருசு, மனுஷங்க தான் பெருசு. ஏன்னா பணம் வரும் போக, மணி கம் டுடே அண்ட் கோ டுமாரோ. பட் நல்ல ஹியூமன்ஸ் தான் எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க, எந்த நிலையிலுமே கூட இருப்பாங்க. இது நான் அடிக்கடி அந்த காலகட்டத்துலேருந்தே சொல்லுவேன். மேடை பேச்சில், தமிழ் பேச்சு போட்டியில், ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்து சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட, சொந்தக்காரங்க எல்லாரையும் சொல்லிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததும் அதுதான் நினைக்கிறேன். உண்மையிலேயே டேரக்டர் ஷெரீஃபோட படம் ரணத்துக்கு நம்ம பாசிட்டிவ் தான் கொடுத்துருப்பேன். அரசே வரேன். இது ஷெரீஃபோட ரணம் படம் வந்து இன்னைக்கும் அந்த ரணம் மாறாமல் அப்படியே சூப்பராக மனசுக்குள்ள நிற்கிது. அந்த படம் இப்பேற்பட்ட படம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படத்தில் இயக்குனதான் இந்த படத்துக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஷெரீஃப்க்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. உண்மையிலே பாலாஜி சக்திவேல் சார்ட்டுலாம் அவன் டேக் பண்ணி போஸ்ட்லாம் போடுறேன். சான்ஸ் கிடச்சா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அவரை ஒரு ஹக் பண்ணணும். சீக்கிரஸ்லி அவரை வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவை நான் வந்து டிஎன்ஏல எதிர்பார்த்துருந்தேன், சொல்லியிருந்தேன். இந்த படத்தை ஹீரோவை தான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது பாலா படமே கிடையாது, பாலாஜி சக்திவேல் சாரோட படம் தான். அவரெல்லாம் கெட்டி பிடிச்சி முத்தமே கொடுக்கலாம். அர்ச்சனா மேடம் ஆக்டிங்லாம் வேற மாதிரி. படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே சூப்பருங்க. ஒரு 3 கோடியில் இவ்வளோ ஒரு அற்புதமான படத்தை கிராண்டியரான லுக்கில் எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆதிமூலம் கிரியேஷன்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பாராட்ட சொல்லியே ஆகணும். கேபிஐ பாலாவுக்கு வந்து இல்லைதான் பணம் ஓடும், அது எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கேரக்டரை வாழ்ந்த ஒரு விஷயம் பாலாவுக்கு நான் கரெக்டாக அமைஞ்ச ஒரு கேரக்டரு. எஸ், இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுவேன், குடும்பத்தோட பாருங்கன்னு சொல்லுவேன். பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, மதராஸுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கொடுத்து இந்த படம் ஸ்க்ரீன்ஸே கொடுக்காம இருக்கீங்கல்ல, நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு தான் நஷ்டம். காந்தி கண்ணாடி கிடையாது. நீங்கள் மதராசிக்கு பாதி இந்த படத்தை கொடுத்தாலும் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாகும், உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதை நான் எழுதி கூட தர்றேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா சினிமானில் எதுக்குள்ளேயுமே பாலிடிக்ஸ் நம்ம வந்துருச்சு அப்படின்னால அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடும். அதனால நான் யார்கிட்ட யாராச்சும் இது பாலிடிக்ஸை எந்த விஷயமே சாப்பாட்டுலேருந்து கக்கூஸ் போகிற வரைக்கும் பாலிடிக்ஸை பிரித்து சண்டை போகிற ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த கோஷ்டிக்குள்ளே நம்மளை உள்ளே இழுக்கும் போதெல்லாம் டக்குன்னு நான் ஓடிடுவேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை அது கிடையாது. நம்ம வாழ்க்கை அன்பை பகிர்றது, காதலை பரப்புறது, எவனுக்கு ஓட்டு போட்டா என்ன, யாருக்கு கோஷம் போட்டா என்னன்றதுதான். ஏன்னா நாம உழைச்சாதான் நமக்கு சோறு.
ஸோ இந்த படத்தை அதிகபட்சமான மதராஸ்க்கு ஈக்குவலாகவே ஸ்க்ரீன்ஸ் கொடுங்கன்னு நான் மதராஸ் தூக்குன்னு சொல்ல மாட்டேன், மதராசி நல்ல படம் தான். ஆனால் மதராசியை விட ஒரு அற்புதமான படம் இந்த காந்தி கண்ணாடி. ஸோ இதுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் நட்டமே தவிர்த்து எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் படத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டேன். வழக்கமாக ஒரு படத்தை நல்ல படமாக பார்த்துட்டு வந்து ரெண்டாவது தான் ஃபேமிலியோட போவேன். பட் இந்த தடவை எனக்கு வந்து முதல் தடவை ஃபேமிலியோட போய் பார்த்து என் குடும்பமே நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி என் ஒய்ஃப்லாம் என்னங்க நீங்கள் காலைல பேசின வீடியோ எடுத்துருக்காங்க, காலையிலே படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதெல்லாம் எனக்கு வந்து ஆஸ்கார் கொடுத்த மாதிரி. ஸோ அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நான் கொடுத்த 110 ரூபா 120 ரூபா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், அட் தி சேம் டைம் நான் கல்யாணம் அன்றைக்குமா கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம், வெளியே சாப்பிட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணிப்போமா. யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவங்க தான், சொந்தக்காரங்க தான். பாப்பாவுக்கு வந்து 2800 ரூபா பணம் அனுப்பியிருக்காங்க. அரசிக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், வச்சுக்கினேன். வேணான்னு சொல்லியும் கொடுத்தாங்க. என் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் உன் வீடியோ ஷேர் பண்ணால் உனக்கு வியூஸ் வரும், காசு வரும், ஏன்னா எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்பாங்க. நான் எதுவுமே பதில் சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்லணும்னு தோணுது. எதுவுமே எதிர்பார்க்காம கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பட்டன் ஃபோன் கூட கிடையாது, யாரோ மூலமாக கொடுத்து விட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் செய்வேனா இல்லை என் வீடியோ ஷேர் பண்ணால் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்க உங்களுக்கு நான் செய்யணுமா? இந்த படம் பார்த்துட்டு வந்து கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நன்றி. எஸ், இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காது சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் அப்படின்னோட நம்ம ஓல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிவிக்க வேண்டும். அலுவலக நான் காதலன் பப்பாய். டைகர் கா ஹுக்கும். சொல்ல மறந்துட்டேங்க, அன்பை விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம் என்றும்.